மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் அண்ட் லோயர் லெவல், அட்மினிஸ்ட்ரேஷன்றது வந்து டாப் லெவல். அடுத்த ரோல்னு பார்க்குறப்போ மேனேஜ்மெண்ட்டுன்றது எக்ஸிக்யூட்டிவ் லெவல், டிசிசிவ் லெவல். அடுத்தது கன்சர்ன்ட் வித்துன்னு பார்க்குறப்போ பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், அவங்க போடக்கூடிய பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, செயல்படுத்துறது மட்டும்தான் இவங்களோட வேலை. பட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பாலிசி ஃபார்முலேஷன், ஒரு பாலிசியை ஒரு கொள்கைகளை உருவாக்குறதே யார் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் அப்ளிகபிள் டு ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ், தட் இஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் பிஸ்னஸ்க்கும் இது ஏற்றது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ், மிலிட்ரி, கிளப் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், ஹாஸ்பிட்டல், ரிலீஜியஸ், எஜுகேஷ்னல் ஆர்கனைசேஷன், இது எல்லாத்துக்குமே ஏற்றதாக இருக்குது, சூட்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பார்க்குறப்போ மேனேஜிங் ஒர்க். ஸோ ஒர்க்கை மேனேஜ் பண்ணக்கூடியது தான் இவங்களோட ஒர்க்கு. இங்கே வந்து அலக்கேட் பண்ணக்கூடியது அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஒர்க்கு. கீ பர்சன் பார்க்குறப்போ இவருக்கு பேர் என்ன அப்படின்னா மேனேஜர், இவருக்கு பேர் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம்.